அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா பரிசுத்தமாயும். எப்படி? நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும். எப்படி? பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தினா அவருக்கு சொந்தமான ஜனங்கள். நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். அவருக்கு சொந்த மக்களாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் சொன்னால் பரிசுத்தம் கர்த்தர் கையில் இருக்கிறது, மனிதர் கையில் இல்லை. ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் மாறுகிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா யோவானில் சொல்லப்படுகிறது தான், நான் பரிசுத்தர், அதுபோல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை சுத்திகரிக்கிற தேவன் கர்த்தர் மட்டும்தான். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவரும் அவர் மட்டும்தான். நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறோம் அவர் தான். நம்முடைய செயல்களையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் அவர் தான். சிறையிருப்பை மாற்றுகிறவரும் அவர் தான். நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவரும் அவர் தான். எரேமியா 33ஆம் அதிகாரம் சிறையிருப்பை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எரேமியா 33:26 சொல்லுது, அப்பொழுது யாக்கோப்பின் சந்ததியும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பை அவர் என்ன பண்ணுவாராம்? சிறையிருப்பை திருப்பும் போது தான் நம்ம என்ன பண்ணோம்? மனம் மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்த நம்முடைய சிறையிருப்பு மாறப்படுகிறது. மாறப்படும் போது தான் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற நம்ம அவரை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 சொல்லுகிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஏன்னு சொன்னால் பூமி கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதான். அதனால தான் அழகா வேதம் அழகா சொல்கிறது, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீ என்னுடைய பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஜாதி
என்ன ஜாதி? கர்த்தருக்கு நாம் பரிசுத்த ஜாதியாகவும் ஜனமாகவும் இருக்கிறோம் என்று சொன்ன கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பொழுது அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10-12 வரை சொல்லப்படுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10 எபிரேயர் 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ஒரே ஒரு பலி இட்டதினாலே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். அங்கே பாருங்க, அழக வேதம் சொல்ற, அன்று எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். ஒரே முறை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அநேக பாவங்களை நாம் என்ன செய்கிறோமா, கர்த்தர் நமக்கு மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே பலியை செலுத்தி என்ன பண்ணுறாரு, நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் போதும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை காத்து கொண்டே இருக்கிறார். அதாவது அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறு ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பானாம். பாவங்களை அதாவது அநேக தரம் பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்களாம். அந்த காலத்தில் ஒரு பாவத்துக்காக அநேக தரம் பலி செலுத்தி கொண்டே இருந்தார்களாம். நமக்கு தான் தெரியுமே, ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் ஆடு மாடு அப்புறம் எத்தனையோ பலிகளை செலுத்தி பாவத்தை நிவர்த்தி பண்ணுவாங்களாம். ஆனால் ஆண்டவருடைய இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாராம். ஒரே உலகத்தில் உள்ள சகல பாவங்களையும் என்ன பண்ணாரா, மன்னிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக, நிவர்த்தி செய்வதற்காக ஒரே ஒரு முறை தான் அவர் பலியானாராம். அதிலிருந்து தான் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சுத்திகரிக்கப்பட்டவர்களை பற்றி நம்ம இப்போ ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்காவளை பார்த்துக்கலாம். ஒருவன் நல்லவன் என்று சொல்லுவான், ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு போதும். ஒரு தலைவன் வந்து கேட்குறான், நல்ல போதகரே, நான் ஜீவனோடு இருக்கணும், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்ன
நல்லவன் என்று சொல்றிய, உன்னை நீ நல்லவன் சொல்றிய, நீ நீ என்னை நல்லவன் சொல்றியப்பா. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நான் நல்லவன் நீ சொல்றியப்பா. அதுவும் யார்கிட்ட வந்து சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாரு. நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதற்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்றியப்பா. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் உலகத்தில் யாருமே கிடையாது. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் கிடையாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்து இருக்கிறாயே என்றார். பாரு, இவ்வளவோ கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், இதெல்லாம் நீ நல்லவன் சொல்லிட்டேப்பா. இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், நல்லவன் தான். இதெல்லாம் அறிஞ்சிருக்கிற நல்லவன் தான். ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அதற்கு அவன், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே நான் கடைப்பிடிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், எல்லாத்திலும் நான் நல்லவனாக இருக்கிறேன்னு அவன் சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இயேசு அதை கேட்டு, இன்னும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, இன்னும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது. நான் நல்லவன் யாராலையும் சொல்லவே முடியாது. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, அதனால் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அந்த தலைவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா. நீ எல்லாத்தையும் நல்லா கண்டுபிடிச்சி நல்லா எல்லாத்துலேயும் நல்லதாக இருக்கிற, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கிறது. அப்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லும்போது அவன் கேட்குறான், ஆண்டவர் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க? என்கிட்ட என்ன குறை இருக்குது, நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட என்ன குறை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பின்பு என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நல்லவன் சொல்லிட்ட, பரலோகம் வரணும்னு சொல்கிற, என்ன கடைப்பிடிக்கணும்னு சொல்கிற, அப்போது உனக்கு சொத்து இருக்குதுப்பா. என்ன இருக்குது? சொத்து இருக்குது. அந்த சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு, அதுக்கப்புறம் என்ன பின்பற்றி வா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால் இதை கேட்டப்படுது போதும். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். என்ன குறை? நான் பணக்காரன், நான் இருக்கிற ஏழைகளுக்கு நீ உதவி செய்யலையாப்பா, நீ ஏழைங்களுக்கு உதவி செய், உங்கள்கிட்ட பணம் இல்லையா, விற்று கொடு ஏழைகளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் விற்றுட்டு என் பின்னாடி வான்னு சொன்ன உடனே அவன் மனசு ரொம்ப துக்கமடைந்ததான். அவன் மனது ரொம்ப துக்கமடைந்ததான். ஏன்னா அந்த இடத்துல அவன் கீழே விழுந்து போகிறான். அந்த இடத்துல கீழே விழுந்து போகிறான். பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாமல் நிற்கிறான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. அப்போது அந்த பணக்காரன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கடினம். அதை விட முக்கியமானது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் மிகுந்த துக்கம் அடைந்து இயேசுவை கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசி காதில் நுழையிறது ரொம்ப ஈஸியாக நுழையுமா? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது ரொம்ப ஈஸியாம்.
அப்படின்னா ஒட்டகம் ஊசின் காதில் எப்படிங்க நுழைந்து போகும்? ஆண்டவர் அழகாக உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. இந்த பணக்காரன் எல்லாம் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு வீட்டுக்கு வருவதற்கு கஷ்டம். அதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது அப்படின்னா இடுக்கமான வழி தான் பரலோகத்துக்கு போகிற வழி. இடுக்கமான வழி பரலோகம். அதுதான் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது. என்ன சொல்றாரு? ஒட்டகமானது எளிதா இருக்குமா? அதாவது ஆண்டவருடைய பரலோகத்துக்கு செல்வதற்கு வழி ரொம்ப இடுக்கமா இருக்குமா. ஆனால் பாதாளத்துக்கு போகிறதுக்கு வழி விசாலமாக இருக்குமா. அதனால் ஒட்டகம் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடுக்கமான வழியிலன்னு சொன்னால் அவங்க உபத்திரத்தில் இருந்து அவங்க ஆண்டவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை தரிசிக்கும் போது அந்த இடுக்கமான வழியில் செல்லும்போது கர்த்தருடைய பரலோகத்தில் வீற்றிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போது விசாலமாக இருக்க இடம் அவங்கெல்லாம் யாரும் பணக்காரர்களாம், அவர்களால் பூக்க முடியாதான் விசாலமான இடத்துல. ஆண்டவர் அழகா சொல்கிறாரு. அடுத்த வசனம் சொல்கிறது லூக்கா 17ஆம் அதிகாரம் 12-19 வரை சொல்லுகிறது. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கம் என்று சத்தமிட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துகிறார். யாரை பரிசுத்தப்படுத்துகிறார்? குஷ்டரோகிகளை பரிசுத்தப்படுத்துகிறார், வியாதியை குணப்படுத்துகிறார். அந்த 10 பேர் ஆண்டவருக்கு முன்னாடி எதிர்க்க தூரத்தில் நின்று குஷ்டரோகிகளை தள்ளி வைப்பார்களாம். அந்த காலத்தில் யாரும் கிராமத்துக்குள்ளே நுழையக்கூடாது, பட்டணத்துக்குள்ளே நுழையக்கூடாது. அவர்களை ஒதுக்கப்புறமாக ஒதுக்கி வைப்பார்கள். அந்த 10 பேர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்து தூரத்தில் நின்று அவரை பார்த்து சொல்கிறாங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள 10 பேர் அவர் எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கம் என்று சத்தமிட்டார்கள். இயேசு போதகரே எங்களுக்கு இரங்கம் என்று சொல்லி சத்தமிட்டார்களாம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்களாம், அப்படியே பரிசுத்தமானார்களாம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? அவர் தொடவே இல்லை, அவங்க கிட்ட ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. ஆனால் எங்கேயோ தூரத்தில் இருந்து கூப்பிடுறாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க, நீ போயிட்டு ஊழியக்காரருக்கு உன்னை காண்பியுங்கள் என்று சொல்லி போயிட்டு ஆசாரியருக்கு போயிட்டு காண்பீங்க என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்பி அவங்க திரும்பி போய்கொண்டே இருக்கும்போது அவர்கள் பரிசுத்தமானார்கள். அவர்களுக்கு அந்த குஷ்ட ரோகமே இல்லை, பூர்ண சுகமடைந்தார்கள். என்ன அடைந்தார்கள்? ஆமாம், சுத்தமானார்களாம், சுத்தமாயிட்டார்கள். அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ அந்த மேலே இருக்கிற அந்த ரோகம் முழுவதும் அப்படியே சுத்தமாக பரிசுத்தமாக இருந்துச்சான். சரீரம் முழுவதும் ஒரு சின்ன குறை இல்லாமல் அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயினது. அவருடைய வார்த்தையை நம்பி அந்த குஷ்டரோகிகள் போய்கொண்டு வழியிலே அவர்கள் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு, போதும் 10 பேர் போய் கொண்டு இருக்கிறாங்க, 10 பேரும் சுகமாயிட்டாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 பேரில் ஒருவன் மட்டும் கர்த்தரை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தானாம். நம்ம கடைசி மாதத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடன் பட்டு இருக்கிறோம். அந்த 10 பேரும் வரல,
10 பேரா? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினானாம். யாரை மகிமைப்படுத்தினானா? தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சம்மாரியனாய் இருந்தானா. கர்த்தர் நம்மளை 12 மாதமாக்க இந்த 29ஆம் தேதி வரை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார் என்று சொன்னால் அவரை சத்தமிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டாம். அந்த சமாரியன் ஒருவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை வணங்கினானாம். அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சம்மாரியனாய் இருந்தான். அப்போ ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, அப்போது இயேசு, சுத்தமானவங்க 10 பேர் தானப்பா, மற்ற 9 பேர் எங்க? எல்லோரும் ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவரை விசுவாசித்தவர்கள். ஆனால் 9 பேர் காணுமே. ஆண்டவர் கேட்குறார், 9 பேர் காணுமே, எங்கேப்பா மற்ற 9 பேர்? மற்ற 9 பேர் எங்கே? ஆனால் அவன் ஆண்டவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆண்டவரை சத்தம் விட்டு கூப்பிட்டானாம். தேவனை மகிமைப்படுத்தினானாம். தேவனை மகிமைப்படுத்தினான். ஏன்னு சொன்னான், அவன் சுத்தம் அடைந்ததை நினைத்து, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே,
ஆண்டவர் பாதத்தில் விழுந்து பாதத்தில் முழங்கால் படிட்டு அவர் பாதத்தில் விழுந்து அவன் ஆண்டவர் பாதத்தை மொத்தம் செய்தானாம். அந்த குஷ்டரோகி அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மொத்தம் செய்து சொல்றான், என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீங்க தாம்பா, என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து அவன் பாடி ஆண்டவர் பாதத்தை மொத்தம் செய்வது. ஆண்டவர் மனதுருகி சொல்றாரு, எப்பா 10 பேரச்ச நீ ஒருவன் மட்டும் வந்து எனக்கு நன்றி சொல்லி என் பாதத்தை மொத்தம் செய்கிறையே, மற்ற 9 பேர் எங்கென்று மனம் கசந்து கேட்டாராம். மனம் கசந்து கேட்டாராம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25லேருந்து 37 வரை நம்ம அப்பொழுது அப்போது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு, ஒருத்தன் என்ன கேட்டான்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னார். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னார். இந்த நியாயசாஸ்திரின்னா அப்படி வழக்கறிஞர், நியாயசாஸ்திரி வழக்கறிஞர் கேட்குறாரு, ஆண்டவரை பார்த்து சோதிக்கிறான். அவரை சோதிக்கும்படி போதுகிற நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். பார்க்கலாம் பாருங்க, 2 வார்த்தை நம்ம பார்க்குறோம். நியாயசாஸ்திரி ஒருத்தன், ஒரு ஐஸ்வர்யான் ஒருத்தன் கேட்குற ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன, சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அந்த சட்ட திட்டத்தில் நீ வழக்கறிஞராக இருக்கிறபடினால சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கறிஞரை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன, இந்த சட்ட திட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ என்ன வாசித்து கொண்டு இருக்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்ற ஆண்டவர் அவன்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவன் சொல்லுகிறான், உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட, முழு சிந்தையோட, சிந்தனையை என்ன பண்ணக்கூடாதான், சிதற விடக்கூடாதான், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று ஞானமாய் சொன்னானா. எப்படி சொன்னானா, ஞானமாய் சொன்னானா. அதற்கு அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். ஏன்னு சொன்னால் வழக்கறிஞர்கள் நிதானமாக என்ன பண்ண மாட்டாங்க, தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் சொன்னல, முதல்ல அன்பு கூறு. உங்கள்கிட்ட வர குற்றவாளிகள் வர்றாங்க, உங்கள்கிட்ட நியாயம் கேட்க வர்றாங்க, அவங்கக்கிட்ட எப்படி நிதானமாக நீ பதில் சொல்ல வேண்டும். அவங்கக்கிட்ட அன்பாய் நடந்து கொள்ளு. எப்படி நடந்து கொள்ளு? வழக்கறிஞர்களாக எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும்.
எங்கே பணம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. உண்மை எங்கே இருக்குதோ அங்கே பேச மாட்டாங்க. உண்மை எப்போதும் புதைக்கப்படும். பொய் தான் கொடி கட்டி பறக்கும். ஆனால் ஒரு நாள் உண்மை வெளியே வரும். ஆனால் ஆண்டவர் இங்கே அழகாக பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் நீ கரெக்டு தான். அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே போய் செய்ய, அப்போ உனக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பேன்றார். நிதானமாக போய் அன்பு செலுத்து போ. ஆண்டவர் முழு இருதயத்தோடு நீ ஆராதனை செய், ஆண்டவரை தேடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, அம்மா நான் அன்பாக நடந்துக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறேன், நான் நல்லவன், எனக்கு பிறகு யார், எனக்கு பின்னாடி யார் நல்லவன் இருக்கிறான், எனக்கு பின்னாடி நல்லவன் யார் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வழக்கறிஞர் கேட்குறாராம். ஆண்டவர் அந்த வழக்கறிஞரை கேட்குறாராம். ஆண்டவர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இயேசு பிரதி உத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி போதும். ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லவன் சொல்லிட்டியப்பா, எனக்கு பின்னாடி நல்லவன் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு பிரதித்தமாக ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோக்கு அவன் போய்க்கினே இருக்கும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து அவனை என்ன பண்ணான், அவன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிக்கின்னு அவனை குத்து உயிராக அடித்து போட்டு போயிட்டாங்கப்பா. அவனை அடித்து போட்டு போயிட்டாங்க. அவன் ரத்த வெள்ளத்தில் பரண்டு கிடக்கிறான். எதில் பரண்டு கிடக்கிறான்? ரத்த வெள்ளத்தில் பரண்டு கிடக்கிறான். ஒரு குரு முதல்ல போனாராம். யார் போனது? நீங்கள் அப்புறம் வாசிக்க. ஒரு குரு முன்னாடி போனாராம். அவர் போய் என்ன பண்ணாராம், அவனை தொடவே இல்லையாம். அவனை தொடவே இல்லையாம், போயிட்டானான். 2வது ஒரு மனுஷன் போனானா. 2வது ஒரு லேவியன் போனானா. 2வது யார் போனது? லேவியன் போனானா. அப்போது அவனும் அந்த கிட்ட வந்து அவனை பார்த்துட்டு பக்கமாக ஒதுங்கி போயிட்டானான். ஃபஸ்ட்டு ஒரு குரு வந்தார். அந்த குரு என்ன பண்ணார், அவன் என்ன பண்ணார், அவனை கண்டு பக்கமாக போயிட்டான். 2வது லேவியன் வந்தான், அவனும் தூரமாக போயிட்டான். ஆனால் 3வது ஒரு மனிதன் வந்தான். 3வது ஒரு மனிதன் வந்தான். அந்த மனுஷன் அவன் ரத்த வெள்ளத்தில் பரண்டு கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அன்பு செலுத்துவாயாகன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வழக்கறிஞருக்கு சொல்லிக்கிறார். நான் அப்படி தான் இருக்கிறேன், நான் நல்லவன், நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. 3வது ஒரு மனிதன் வந்தான். அவன் மீது மனதுருகி, அவன் மீது என்ன உருகி? மனதுருகி. வாசிங்க 34. கிட்ட வந்து 33லேருந்தே வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, அந்த ரத்த வெள்ளத்தில் படுத்தும் கிடக்கிறான். வரவன் பார்த்துட்டு போயினே இருக்கிறான். 3வது ஒரு மனிதன் வந்தான். அவன் பார்த்து அவன் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அந்த 3வது மனிதன் சமாரியன் என்ன செய்தான்? மனதுருகினான். அப்போது அந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து மனதுருகி அவனை அந்த கழுதை மேலே உட்கார வைத்து எடுத்துன்னு போயிட்டு எங்கே கொண்டு போய் விட்டானா? சத்திரத்தில் கொண்டு போய் விட்டான். அன்று இரவெல்லாம் அவனோட கூட இருந்திருக்கிறான். அவனோடு இருந்து அவனை பராமரித்து மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திர தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள்,
அதிகமாக ஏதாகலாம் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். அந்த சமாரியன் இவனை கொண்டு போய் வைத்து அன்று இரவெல்லாம் அவனை பாதுகாத்துந்து 2வது நாள் ஒரு 2 பணத்தை அந்த சத்திரத்தன் கையில் கொடுத்துட்டேன், இவனை பார்த்துக்கொள், அதிகமாக செலவு ஆச்சானா நான் திரும்பி வரும்போது அதை நான் உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். எனக்கு பின்னாடி யாரு? நான் தான் நல்லவன் என்று சொன்னான். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த உதாரணத்தை கொடுத்தார், நீ போய் அப்படியே செய், நீ போய் அப்படியே செய், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு வழக்கறிஞர் கேட்ட கேள்விக்கு இந்த உதாரணத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு வாலிபன் ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதுக்கு உன் சொத்தை வித்து கொடு என்று சொன்னான். ஆனால் அவன் திரும்பி போயிட்டான், மனம் கசந்து போயிட்டான். ஆனால் எனக்கு பின்னாடி யார் என்று சொன்னால் இந்த குற்று உயிராக இருந்தவன் எடுத்தும் போய் சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு சொன்னான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அன்று இரவு அவனோட கூட இருந்து அந்த ஊழியக்காரர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இவனை நீ விசாரித்துக்கொள், இவனை பாதுகாத்துக்கொள், மேற்கொண்டு செலவனா நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவரை தவிர நல்லவன் உலகத்தில் ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்லவன் ஒருவரும் இல்லை. நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு கர்த்தரை ஒருவரை தவிர மற்ற ஒருவரால் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முழங்கால் படியிடுவோம்மா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எஸ் அப்பா, நான் பரலோகம் வருவதற்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கணும் ஆண்டவரை. நான் சுத்திகரிக்கப்படுவதற்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் காயப்பட்டு இருக்கிறேன், வருத்தப்பட்டு இருக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நான் எப்படி நானும் கடந்து வந்தேன் என்று தெரியல. ஆனால் என்னை கடக்க வைத்தீங்க ஆண்டவரே. எப்படி இந்த ஆண்டு போனதென்றே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு 2வது நாள் என் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நான் திரும்பி பார்க்குறேன் ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்குறேன். கண்ணீரோடு உனக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. என்னை எத்தனையோ பேர் இந்த 2025 மரித்து போனாங்கப்பா. ஆனாலும் எனக்கு சுகத்தை கொடுத்து, எனக்கு ஜீவனை கொடுத்து, இன்றைக்கு 29ஆம் தேதியை காண வைத்தீர். உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஏசப்பா ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அநாதையாய் அழந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா
காத்து வந்ததை நான் திரும்பி பார்க்குறேன்பா. ஆண்டவரே, எவ்வளோ பாடுகள் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ உபத்திரவங்கள், ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் எங்களை பாதுகாத்து இன்மட்டமாய் நடத்தி வந்த தேவன், எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடு இணையே கிடையாதுப்பா. அதற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சொல்ல முடியாதுப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம், எங்களுக்காக பட்ட அவமானங்கள், எங்களுக்காக கொடுத்த ஜீவன், அதை சொல்லி சொல்லி நாங்கள் துதித்தாலும் எங்கள் ஆவியை உனக்கு ஒப்பு கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாதுப்பா. எங்களை காத்து வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த 2வது நாளில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தீரே, நன்றி இயேசுப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாய். இந்த ஆசீர்வாதம் இந்த 2வது நாள் பெற்று செல்ல முடியாய். 3வது நிறைவு நாளில் அவர்கள் வந்தது நல்லது, ஒரு அதிசயத்தை கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கபடியாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பலிபீடத்தில் இருந்து அவர்களை இப்போது தொடும்படியாய் நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படியாய் உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் மறையட்டும், குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஓடி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியம், சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2வது நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு 2வது நாள் கொடுத்து அனுப்புங்க முடியாய் தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்போதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த 2வது நாள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அருளிப்பார் என்ற விசுவாசத்தோடு உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். God bless you. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள்.